தேவ வசனத்துக்கு கடந்து செல்லுவோம். சங்கீதம் 32:1-2. பாருங்க, நாம் பார்க்கும்போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு? பாக்கியவான். அப்புறம் அடுத்தது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கின்றாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கின்றதோ அவன் பாக்கியவான். இல்ல, இன்றைக்கு நாம் இங்க கடந்து வந்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அந்த பதவியோடு நாம் வந்திருக்கின்றோம். அவருடைய பந்தியில் பங்கு கொண்டோம். நாம் பாக்கியவான்கள். இல்ல, கர்த்தருக்குள்ளாக நாம் பாக்கியவான்கள். நாம் இங்க பார்க்கும்போது, ஒன்றாவது நாம பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகளை மீறுதல் நம்ம பார்க்கின்றோம். என்ன? கர்த்தருடைய என்ன மீறுதல், கட்டளைகளுக்கு மீறுதல். இங்க கட்டளைகளுக்கு மீறுதல் என்றால் என்ன? தேவனுடைய கட்டளைகள். தேவன் சில கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அல்ல? அந்த கட்டளையை மீறுவது அது மன்னிக்க முடியாதது. ஆனால் கர்த்தர் எவனுடைய மீறுதல்களை எண்ணாதிருக்கின்றாரோ அவர்கள் பாக்கியவான்கள். இல்ல, இதுதான் நம்ம பார்க்கின்றோம். எப்படி நம்ம லிவியா புஸ்தகத்துல லிவியாகரமும் 23:3, லிவி 23:3, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருக்கும். இது கர்த்தருடைய கட்டளை. இந்த கட்டளையை கட்டளை மீறுகின்றவர் யார்? என்ன? இந்த கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கட்டளை. இது ஓய்வு நாளை நீ என்ன பண்ணணும்? ஆசாரிக்க வேண்டும். சபை கூடி ஆசரிக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளையை மீறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்ல, அந்த மன்னிப்பு, அந்த மீறுதலுக்கான மன்னிப்புங்கிறது என்ன சொல்லி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அவனை என்ன செய்யணும்? வேலை செய்கின்ற ஒருவனை கண்டால் அவனை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நித்திய கட்டளை. சபை கூட வேண்டும். 6 நாள் நமக்கு வேலை செய்ய கர்த்தர் வேண்டிய எல்லா ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எல்லாமே ஞானத்தையும் தந்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து சபை கூடி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வர வேண்டும். அது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, எவனுடைய அக்கிரமத்தை, எவனுடைய பாவத்தை மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் பாவங்களை மூடுகின்றவராக இருக்கின்றார். நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேறுபட்ட ஒரு ஜீவிதம், வாழ்க்கை. லேவியாகமம் 20:26. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய ஏற்பாடுல இருந்தே அந்த கர்த்தருடைய கரிசனம், அன்பு, சிநேகம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கின்றபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து என்ன பண்ற? பிரித்தெடுக்கின்றேன். ஒரு பிரிவினை. மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் வேறு பிரித்தார். நம்மை வேறு பிரித்தார். அல்ல, அப்ப நாம் பரிசுத்தவான்களுடைய கூட்டமாக இருக்கின்றோம். சபையானது பரிசுத்தவான்களுடைய கூட்டமாக இருக்கின்றது. அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. இல்ல,
பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் பாவம் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பரிசுத்தராயிருக்கின்றார். பரிசுத்த தேவனுடைய மக்களாகிய நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கின்றபடியினால் நம்மில் பாவம் இருக்கக்கூடாது. நம்மில் பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இல்ல? அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். நாம் அடுத்ததாக சங்கீர்த்தனம் 28:3. சங்கீர்த்தனம் Psalms 28:3. 28:3. Same. Okay, correct. இங்க சங்கீர்த்தனக்காரன் என்ன சொல்லுகின்றார்? 28:3ல அயலானுக்கு வாழ்த்துதை சொல்லியும் என்ன பண்றான்? சொல்லியும் இங்க தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கின்ற துன்மார்கன் என்னை துன்மார்கரோடு மாறிக்கொள்ளாதே. சங்கீர்த்தனக்காரன் எவ்வளவு இதா சொல்றாரு இல்ல? என்ன சொல்றாரு? நான் என்னுடைய அயலான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், என்னுடைய வேலையிடங்கள்ல இருக்கின்ற அயலானா இருக்கலாம், சபையில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம் இல்ல, இவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி. நான்லாம் அரேபியா நாடுகள்ல இருந்ததுனால அங்க பார்த்தா காலையிலேயே பார்த்தா தெரிஞ்சவனா இருந்தாலும் தெரியாதவனா இருந்தாலும் ரோட்ல போறவனா இருந்தாலும் ரோட்ல போகாதவனா யாரா இருந்தாலும் பார்த்தா என்ன சொல்ல, சலாம் அலைக்கும் அப்படிம்பாங்க இல்ல? அதே இது நீங்க இஸ்ராயல்ல போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அங்கேயும் வாழ்த்துதல் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு முகப்பரிச்சயம் கூட வேண்டாம், நம்ம ரோட்ல போனா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஷாலோம், சமாதானம். ஷாலோம் அலைக்கும். முஸ்லீம் அதை மாத்திட்டாங்க, அலைக்கும் முஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா அவங்க வேதத்துல நம்ம பார்க்கும்போது எப்பவுமே அவங்க வாழ்த்துதல் சொல்லும் போது ஷாலும் அலைக்கும் அப்படிம்பாங்க. ஷபாத் ஷாலோம். ஓகே. ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது அவங்களுடைய சனிக்கிழமைகள் அவங்க என்ன சொல்லுவாங்க? சபாத் ஷாலோம், சபாத், சமாதானம் உண்டாவதாக. போர் ஒழிந்து சமாதானத்தை ஒரு வாழ்க்கையை கருத்தருவதற்காக கர்த்தருக்கு நன்றி. நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை நாம் சொல்லுவதில்லை, மற்றவர்களுக்கு சமாதானத்தை நம்ம சொல்லுவதில்லை. நாம் என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட் சொல்லி அதோட முடிச்சிடறோம். அது எந்த லார்டுக்கு தான் பிரைஸ்னு தெரியல. ஆனா நாம் சொல்லுவது ஒரே வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு கூட சொல்ல மாட்டோம், பிரைஸ் தி லார்ட். அது சாத்தானுக்காக கூட இருக்கலாம் அந்த லார்ட். ஏன்னா இங்க பார்க்கும்போது துன்மார்கன் என்ன அயலானோடு சமாதானத்தை பேசி அவனை எப்படி பண்றான்? இதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கின்றவர்கள். நம்ம அப்படி இல்லையா? நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்ம போன வாரம் இந்த செய்தியை நம்ம கேட்டோம் இல்ல? யார் அயலான்? ஓகே. பிறனானவன் யார்? நம்ம இந்த செய்தியை நாம் கேட்டோம். யார் இந்த அயலான்? ஓகே. இது நம்ம பார்க்கும்போது என்ன இது பண்றோம்? நம்மளுடைய லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், 30-35. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-35. எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்க ப்ளீஸ். பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க. அப்பதான் நம்மளுக்கு தூக்கம் போகும். அல்லாட்டி என்ன, அப்படியே தூங்கிடுவோம், தூக்கம் வந்துடும். பைபிள் எடுங்க, பைபிள் தயவு செய்து பைபிள் எடுங்க. இதை நீங்க பாருங்க, வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதே சமயத்துல பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இங்க லிஜோ போடுறது கரெக்டானு நீங்க பாத்துருங்க. ஆனா சில சமயங்கள்ல லிஜோ தப்பு பண்ணலாம் இல்ல? அதனால உங்க பைபிள் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க, இது கரெக்டா இருக்கான்னு லிஜோ போடுறது. பைபிள் எல்லாருமே எடுங்க. லூக்கா 10:30-35 மட்டும் உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம்.
என்றான். இதுல கர்த்தர் அடுத்த வாக்கியத்துல கேட்கிறாரு 36ல, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருப்பான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். பாருங்க, கர்த்தர் கேட்கின்றார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கேட்கின்றார். 35ல இங்க கேட்கிறார். யார்கிட்ட? நியாய சாஸ்திரி. நியாய சாஸ்திரி இடத்துல அவர் கேட்கிறாரு, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருப்பான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அவர் கர்த்தர் கேட்கின்றார் நியாயசாஸ்திரி இடத்துல. அப்ப அதுக்கு என்ன சொல்றான்? 36ல 37ல அதுக்கு பதில் அவர் அந்த சாஸ்திரி சொல்றாரு, அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். 37ல அவர் சொல்றாரு, நீயும் அந்தபடியே. இப்ப யார் ஆயிலான்? ஆசாரியன் போறான். ஆசாரியன் பார்த்தும் என்ன, திரும்பி கூட பார்க்கல. நம்மெல்லாம் ஆசாரியர்கள் இல்ல, நம்மெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஆசாரியர்களுடைய பதவி. ஆசாரிகளை நாம் என்ன பண்றோம்? என்ன பண்ணோம்? திரும்பி கூட பார்க்கல. அயலானே நம்முடைய ஆளுகளா நாம் செய்வோம், முடிஞ்ச மட்டும் செய்வோம். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்கின்றார்? பிறன் யார்? அயலான் யார் சொல்லுகின்றார். ஆசாரியன் வந்து போனா பார்க்கல. லேவி, அந்த ஆசாரிய, அந்த லேவி குலத்திலிருந்து தான் ஆசாரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இல்ல. அந்த லேவி என்ன பண்றான்? அவனும் போயிட்டான். யார் உதவுனது? இங்க யார் பிறனாயிருக்கின்றார்? பாருங்க, நம்மை நாமே சோதிக்க வேண்டும். நம்மை நாமே சோதிக்க வேண்டியது விளையாட்டு இல்ல. கிறிஸ்து வாழ்க்கை விளையாட்டு இல்ல. கிறிஸ்து வாழ்க்கை என்பது நம்மை நாமே சோதித்தறிந்து நமக்கு நம்மள ஏதோ இருந்ததுன்னா அதை விட்டு ஒரு மாற்றம் வரக்கூடிய வாழ்க்கை. இங்க நம்ம சபையில வர்றது விளையாட்டுக்கோ அல்லது மற்ற யாரோ சொல்றாங்க கேட்டு சும்மா கேட்டுட்டு, அந்த ரேடியன்ஸ்ல போன போது ஒரு இது கேட்டோம். ஒரு சொன்னாரு, செவி எதற்காக கேட்டுட்டு இந்த 2 செவி கர்த்தர் எதுக்க கொடுத்தாரு? இந்த செவியில கேட்டு இந்த செவியில விடணும் இல்ல கிறிஸ்டினா? இல்ல என்ன என்ன சொன்னாரு? இந்த செவியில கேட்டு இந்த செவியில விடுறதுக்காக. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு? இந்த செவியில கேட்டு இந்த செவியில விடுறவும். அடுத்தது அடுத்தது என்ன? இன்னொருத்தர் சொன்னானாமா, இந்த செவி எதுக்காக கொடுத்ததுன்னா, கண்ணாடி நம்ம வயசாயிருவோம், வயசான பிறகு இந்த கண்ணாடி எதுக்கு, இது காது எதுக்குன்னா மூக்கு கண்ணாடி வைக்கிறக்காமா. அதுக்குதான் கர்த்தர் படைத்தார். அந்த மாதிரி ஓகே, உங்களுடைய வாழ்க்கை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்லி, செவி உள்ளவன் கேட்கட்டும், செவி உள்ளவன் கேட்கட்டும். கர்த்தர் விளையாட்டுக்கல்ல, சிரிப்புக்காக. நான் சொல்லியிருக்கேன், இங்க சிரிப்புக்கு சுவிசேஷத்துல இடமே இல்லை. சிரிப்புக்கு இடமில்லை. கர்த்தர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கமா புல் ஸ்டாப் கூடிய அர்த்தம் உண்டு. அது மாறாது, ஒரு காலம் மாறாது. நம்ம விளையாடக்கல்ல இங்க வந்திருக்கின்றது. கர்த்தருடைய வசனத்தை கேட்க, கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகின்றார் என்று கேட்க. நம்ம விளையாடுறதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம். கர்த்தருடைய சபையில் வருவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக, கர்த்தரை நாம் உயர்த்துவதற்காக. அதுதான் என்ன ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்துட்டு இந்த சபையில நம்ம பண்ணக்கூடியது, அவரை உயர்த்துவது, அவர் செய்த நன்மைகளை நாம் பிரஸ்தாபிப்பது. அடுத்தபடியாக நம்ம இங்க பார்க்கும்போது அதனுடைய 37 நம்ம பார்த்தோம். இங்க இந்த நீதி இவர் இருக்கார்ல, நீதி, அவரு என்ன நியாயசாஸ்திரி, நம்ம பார்க்கும்போது 25ல அதனுடைய 10:25 நம்ம பார்ப்போம். 10:25 நியாயசாஸ்திரி
ஆமா, அவன் கேட்கிறான், கிறிஸ்துவிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருத்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர்கிட்டயே கேட்கிறான் அவன் கேள்வி. நியாயசாஸ்திரி அவன் நினைச்சான், நான் நியாயசாஸ்திரி, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒண்ணும் நியாயசாஸ்திரத்துல எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச இந்த அப்பாவி மனுஷன் கிறிஸ்துவட்ட கேட்கிறான். நியாயத்தின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவட்ட கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன சொல்றாரு? அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அப்ப அதுக்கு அவன் சொல்றான், அவன் பிரத்யுத்தரமாக 27 வாசிங்க. பாருங்க, இங்கதான் இதுதான் இம்பார்ட்டன்ட். இது படிச்சோம் இல்ல, 30ல இருந்து 35 மட்டும் நம்ம படிச்சதில்ல. பிரதானம்னா இதை நம்ம விட்டுருவோம், நம்ம இதைத்தான் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம சொல்லுவோம் நல்ல சமாரியன், நல்ல சமாரியன். ஆனா பிடிக்க வேண்டியதை பிடிக்காம வேண்டாத நம்ம பிடிப்போம். நல்ல சமாரியன் கதை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பிரதானம்? 27ல தான், அவன் பிரத்யுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அடுத்தது அதுதான் இம்பார்ட்டன்ட், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அந்த நியாயசாஸ்திரி சொல்றான், பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்பதான் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, அதுல 28ல அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் நியாயசாஸ்திரிக்கு எப்படி இருக்கு? நம்ம வந்துட்டு ஒரு மந்திரி அல்லது பெரிய சட்ட மேதை, அவர் நம்ம கிட்ட சொல்லி நம்ம சொல்லுவோம், ஓகே நீ இதை செய்தாய், நீ பிழைப்பாய் என்று அந்த மந்திரிகிட்டயோ சட்ட மந்திரிகிட்டயோ சட்ட வல்லுநர்கிட்டயோ நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? அந்த நீதி சாஸ்திரி, அவன் நியாயசாஸ்திரி என்ன நினைச்சிருப்பார்? நான் பிழைக்கிறதா, இதனால நான் பிழைக்கிறதா கர்வம் கொண்டிருப்பான்ல. அப்ப அடுத்ததான் நாம் வாசிக்கும் போது என்ன, 29ல நம்ம வாசிப்போம். பாருங்க, இயேசுகிட்டயே அவன் என்ன சொல்றான்? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கின்றான். அதைத்தான் இங்க இதுதான் பிரதானம். நீதி நியாயசாஸ்திரி கர்த்தரிடத்தில் கேட்கின்றான், எனக்கு பிறன் யார்? எல்லாமே தெரிந்த நியாயசாஸ்திரி கர்த்தரிடத்தில் கேட்கின்றான், எனக்கு பிறன் யார்? அதுக்குதான் கர்த்தர் இந்த உண்மையை சொல்கின்றார். அடுத்து நம்ம இங்க பார்க்கும்போது நம்ம என்ன, அயலான் யார்? நமக்கு அயலான் யார்? நம்ம கூட இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல நம்மை அறியாதவர்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது நாம் உதவி செய்வதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிடத்தில், அதாவது நான் ஆராதனைக்கு வரக்கு முன்னாடி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி பவுடர் போட்டு சென்ட் அடிச்சு, பெண்களா இருந்தா கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி, இல்ல எவ்வளோ இது பண்ணி வருவோம்ல. சும்மா வந்துருவோமா? காலையில எந்திரிச்சு அப்படியே வந்துருவோமா? இல்ல இல்ல, எல்லாமே பண்ணி ஓகே, கண்ணாடி முன்னாடி பார்த்து எல்லாம் ஓகே, ஒரு சாரியினுடைய அந்த ப்ளீட் இல்லாட்டி இது சுடிதாருடைய இது கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நம்ம வருவோம்ல. எப்படி நம்மை நாமே அன்பு கூறுகின்றோம்? நம்மளுடைய சரீரத்தை நம்ம இடிச்சு நம்ம இது பண்ணுவோமா? இல்ல கத்திரிக்கோல் வச்சு நம்ம இல்லாட்டி வேற இது பண்ணுவோமா? இல்ல, நம்முடைய சரீரத்தை நாம் அன்பு கூறுகின்றோம், நம்மை நாமே அன்பு கூறுகின்றோம். அதே மாதிரிதான் நம்மை அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூற வேண்டும். அதுதான், அதுக்குதான் பிறன் யார் என்றுதான் இங்க சொல்லியிருக்கார். அந்த பிறன் நமக்கு யாராகவும் இருக்கலாம். எல்லாரோடும் தயவு காண்பிக்க வேண்டும், எல்லாரோட அன்பு செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் ஒரு கிறிஸ்துவன் என்று உலகத்தை அறிவிப்போம். அவன் நம்ம பார்க்கணும், நம்மை பார்த்து நம்மளுடைய அன்பை பார்த்து
அவன் புரிஞ்சுக்கணும், இவர்கள் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ மக்கள். அப்பதான் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் இல்ல. அதெல்லாட்டி நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? வெளிப்படுத்த முடியாது இல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சங்கீர்த்தனம் 34:8. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அவருடைய ஒவ்வொரு வசனங்களும் அவர் நல்லவர் என்று காண்பிக்கும். கர்த்தர் தேவனாயிருக்கின்றார். கர்த்தர் தேவனாயிருப்பதனால் தேவன் நல்லவராயிருக்கின்றார். நல்லவரான கர்த்தர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். எப்படி நம்ம ருசித்து பார்த்து நம்ம சில ஹோட்டலுக்கு அங்க போனா நல்ல டேஸ்டா கிடைக்கும் இல்ல. அங்க போனா நல்ல டேஸ்டா கிடைக்கும் இல்ல பிரதர்? சாம்சங் பிரதர் அப்படிதானே? அங்க போனா நல்லா டேஸ்டா கிடைக்கும் இல்ல. அங்கதான் நம்ம போவோம். ஏன்? நம்மளுடைய வாய்க்கு ருசி இல்ல. அந்த வாயில ருசி பட்டுச்சுன்னா அங்க சாப்பிட்டது வேற எங்க சாப்பிட்டாலும் பிடிக்காது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், இங்க போனாதான் நல்லா இருக்கும் இல்ல. கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய கையில ஒரு ஸ்வீட் பால்கோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பால்கோவா வச்சு பால்கோவான்னா அது பால்கோவா நல்லா இருக்குமா? இல்ல இல்ல. அந்த பால்கோவா நான் சாப்பிட்டா தான் அது பால்கோவா நல்லா இருக்குன்னு தெரியும். ருசித்து பார்க்க வேண்டும். நாம ருசித்து பார்த்திருக்கோமா நம்முடைய கர்த்தரை? பார்த்திருக்கோமா நம்மளுடைய கர்த்தரை? சொல்லுவோம். மரண தருவாயில் இருக்கும்போது, மரண தருவாயில் நாம் இருக்கும்போது அப்படியே பிக்சர் மாதிரி ஓடும். நல்லா அனுபவிச்சிருக்கேன். அப்படியே பிக்சர் மாதிரி முன்னாடி ஓடும். ஒவ்வொன்னா ஓடும் நம்ம முன்னாடி. 3 நாள் எனக்கு என்னன்னே தெரியல. என்ன ஆச்சு? உலகம் இருந்ததா இல்லையா? நான் இருந்தனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி அப்படியே ஓடும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ருசித்து பார்க்கக்கூடியவர் கர்த்தர். நம்ம ருசித்து பார்க்கணும். அது நம்ம வாழ்நாளிலேயே, நம்மளுடைய வாழ்நாளிலேயே நாம் அதை செய்தால், கர்த்தரை ருசித்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர் என்று புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், அவரோடு சேர்ந்து நிற்கலாம். அடுத்த நாம 32 சங்கீர்த்தனம் 32:5. பாருங்க, என் அக்கிரமத்தை என்னுடைய கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய பாவ அறிக்கை, நான் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நான் ஏதாவது ஒரு தவறு, என்னுடைய இதயத்தில் ஒரு சின்ன, என்னுடைய சிந்தனையில ஒரு சின்ன தவறுதல், ஒரு பாவம் இருந்தால், ஒரு மீறுதல் இருந்தால் என்ன பண்ணணும்? ஓடு சொல்லி ஒப்புரவாக வேண்டும். இங்கதான் சொல்லு 32:5. நான் அக்கிரமத்தை மறைக்காமல், ஒன்னும் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். கர்த்தருக்கு அறிவித்து என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த மன்னிப்போட தான் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளேயே வரணும். நம்ம அநேகர் என்ன, இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகுதான் கண்ணு மூடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் தப்போ செஞ்சுட்டுனா மன்னி. ஒரே வாக்கியம், ஏதாவது தப்பா நான் செஞ்சிருந்தேன். நம்மளுக்கு தெரியாதா நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு? பிரியமானவர்களை, நம்மளுக்கு தெரியாதா நம்ம என்ன தவறுகள் செய்தோம், என்ன மீறுதல் செய்தோம், என்ன பாவம் செய்தோம் என்று நமக்கு தெரியாதா? நம்ம சொல்லுவோம் ஒரே லைன், ஏதாவது நான் தப்பிதமா செஞ்சா என்னை மன்னித்தரும், அவ்வளவுதான். கர்த்தரை அதை விரும்புவதில்லை. ஒவ்வொரு பாவம் அறிக்கையிட்டு பாவத்துக்கான மன்னிப்பை பெற வேண்டும். நான் என்னுடைய கண்ணினால் ஒரு பாவம் செய்தேன் என்றால், என்னுடைய செவியினால் ஒரு இது கேட்டதால், என்னுடைய கால்கள், என்னுடைய கைகள், என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம் ஏதாவது ஒரு தவறு, ஒரு பாவம் செய்திருந்தால், ஒரு மீறல் செய்திருந்தால், கர்த்தரோடு அறிக்கையிட்டு
அந்த பாவை மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்துல தான் இங்க வரும். அடுத்தது நம்ம பார்ப்போம் 33:12. சீக்கிரம் முடிச்சிருவோம். 33:12. பாருங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமானது. நம்மளுக்குள்ள ஜாதி இல்லை, ஒரே ஜாதி தான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரே ஜாதி தான். இங்க வேற ஜாதியே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு ஜாதிக்கு வேற ஜாதி கிடையாது. ஒரே ஜாதி, கர்த்தருடைய ஜாதி, கர்த்தருடைய மக்கள். அந்த உணர்வோடு, அந்த பாக்கியத்தோடு நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அடுத்ததாக யோவானுடைய சுவிசேஷம் 8:36 முடிச்சவர். யோவானுடைய சுவிசேஷம் 8:36. பாரு, நாம் இன்னைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்ட மக்கள். விடுதலையாக்கப்பட்ட மக்கள் நாம் எப்படி இன்று விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு ஆவியில் நாம் உண்மை உள்ளவர்களாக அப்படி தொழுது கொள்ள வந்திருக்கின்ற ஜனம். ஒரு ஜனம், ஒரு கூட்டம். நம்மளுக்குள்ள வேற பிரிவினை கிடையாது. இவன் தாழ்ந்தவன் என்றோ, இவன் பெரியவன் என்றோ, இவன் பணக்காரன் என்றோ, இவன் ஏழை என்றோ மற்றும் ஒன்றும் கிடையாது. தேவ மக்கள் அனைவரும் ஒரே இது, ஒருத்தர் தான், ஒரே ஜனம், கர்த்தருடைய ஜனம். அவ்வளவுதான். அந்த பாக்கியத்தோடு நம்பிக்கை வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்னைக்கு நம்ம மகன் சொன்ன மாதிரி யோவானுடைய சுவிசேஷம் 5:4 அங்க பார்க்கும்போது, யோவானுடைய சுவிசேஷம் 5:4 ஆராதனை சிந்தனையில இன்னைக்கு எடுத்த மாதிரி பாருங்க, இங்க பெதஸ்தா குளத்துல தேவதூதர்கள் வந்துட்டு அப்படி கலக்கி விடும்போது அதுல யார் முன்னாடி போய் அதுல குளத்துல இறங்கி இது பண்றாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமடைவார். நம்மளுக்கு எல்லாம் அருகதி இருந்ததுங்களா? நமக்கு என்ன அருகதி இருந்தது இல்ல? அப்படி பார்க்கும்போது அந்த லைன்ல எங்க இருப்போம்? லாஸ்ட்ல இல்ல? லாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு அருகதியும் கிடையாது, ஒரு அருகதியும் கிடையாது. ஒரு அருகதியும் இல்லாத நம்ம என்ன பண்றாரு? கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், மீறுதலுக்கு அவருக்கு அந்த நம்மளுடைய மீறுதல்களை மன்னித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் நாம், எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். நம்மளுடைய முகத்துல என்ன சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வரும்போது களி கூறுங்கள். அவர் பார்த்துக்குவாரு, அவர் பார்த்துக்குவார். நான் நேற்று பிரச்சனையாட்ட சொன்ன மாதிரி அந்த எருது தாங்கிக்குது இல்ல? அந்த எவ்வளவு பெரிய லோடு எடுத்து வச்சாலும் எருது எடுத்துட்டு முன்னாடி போகுது. அதுக்குதான் என்ன கொடுத்திருக்காரு? எருது மட்டுமா? எருதுக்கு இந்த வண்டிக்கு சக்கரத்தையும் கொடுத்திருக்காரு இல்ல? இந்த சக்கரத்தை கொடுத்து இந்த சக்கரம் மாடும் இழுக்கும், சக்கரமும் தள்ளி முன்னுக்கு கொண்டு வரும். அந்த சக்கரம் இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம வந்துட்டு எல்லாமே நம்மளே எடுத்துட்டு பாரப்பட்டுட்டு என்ன, கர்த்தர்கிட்ட விடுங்க, அவர் பார்த்துக்குவார். நம்முடைய விடுதலை ஆக்கினவர் அவர், அவர் பார்த்துக் கொள்ளுவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போமாக. பிரத்யேகமாக ஜோர்ஜ் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அவர் மீண்டும் வந்து நம்மளுடைய சபைக்கு ஒரு என்ன பெரிய ஒரு இனி நம்ம எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் ஒர்க் பண்றது இல்லை, நீ நிறைய பண்ணணும். இங்க மட்டும் இல்லை, வெளியில போய் பண்ணணும். இங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்தல்ல, ஆலயத்துக்கு வெளியே போய் நம்ம வந்து தேவனுடைய நற்செய்தியை தெரிவிக்க வேண்டும். அநேகர்கள் கெட்டு போய்கின்றனர். வெறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு நாள் கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்துடல, நம்ம போய் அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எவ்வளோ ஆத்மாக்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும். அதுக்கு நமக்கு பலம் தருவாராக. ஆமென்.